ஃபுகாக்கு மிகாட்டோ உச்சியாக்கு பிறந்த குழந்தை தான் இட்டாச்சி. இட்டாச்சிக்கு கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பிக்கும்போது 3rd கிரேட் நிஞ்சா வார் நடந்துட்டு இருந்துச்சு. இதில் ஏகப்பட்ட டெத்தை இட்டாச்சி பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. ஒரு 4 வயசு பையன் எதெல்லாம் பார்க்கக்கூடாதோ அது எல்லாத்தையும் இட்டாச்சி அப்போது பார்த்தாரு. இப்படி அதிகப்படியான டெப்த் அண்ட் டிஸ்ட்ரக்ஷனை பார்த்த இட்டாச்சி அதனாலேயே ட்ராமடைஸ் ஆகியிருப்பார். இது அவரை பசிபிஸ்டாவும் மாற்றிருக்கும். அப்போ இட்டாச்சிக்கு இருந்தது எல்லாம் ஒரே யோசனை தான். ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க தான் ஒரு ஃபைட்டை ஸ்டாப் பண்ண முடியும். அப்போது நான் எல்லாரை விடவும் ஸ்ட்ராங்காக மாறி இந்த ஒட்டுமொத்த வயலன்ஸ்க்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பேன்னு ரொம்ப கஷ்டமான ட்ரைனிங் எல்லாம் அப்போவே எடுத்திருப்பார். இப்படியே 1 வருஷம் போயிடுது. ஒரு நாள் மிகாட்டோ அவங்களோட 2nd பேபிக்கு பர்த்டே கொடுக்குறாங்க. இட்டாச்சி இப்போ ஒரு அண்ணனாக மாறிட்டாரு. அந்த டைமில் ஷிசுயின்னு சொல்லப்படுற ஒரு ஷினோபி இட்டாச்சியோட டேலண்ட்டை பார்த்து ஷாக் ஆகி அவருக்கு ட்ரைனிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறான். கொஞ்ச நாள்லையே இட்டாச்சி அண்ட் ஷிசுயி பெஸ்ட் ஃப்ரெண்டாக மாறிடுறாங்க. எல்லாமே நல்லா போயிட்டு இருந்த அந்த டைமில் தான் 9 டெயில்ஸ் அட்டாக் நடக்குது. இட்டாச்சி அப்போ அவனோட தம்பியான சாஸ்கேவை பார்த்துட்டே இருந்தான். 4th ஹோகாகேவோட சாக்ரிஃபைஸால் 9 டெயில்ஸ் அட்டாக் வில்லேஜுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தலை. இது ஒரு பக்கம் இருக்க, உச்சியா கிளானுக்கும் வில்லேஜ் எல்டர்ஸ்க்கும் ஒரு பெரிய சீக்ரெட் வாரே நடந்துட்டு இருந்துச்சு. இந்த அட்டாக்கால உச்சியா கிளான் மெம்பர்ஸ் மேல அதிகப்படியான டவுட்ஸ் வில்லேஜ் எல்டர்ஸ்க்கு வருது. இதனால உச்சியா மெம்பர்ஸ் ரொம்ப அதிகமாகவே மானிட்டர் செய்யப்படுறாங்க. இட்டாச்சியோட 6 வயசுல நிஞ்சா அகாடமியில் ஜாயின் பண்றாரு. ஜாயின் பண்ண கொஞ்ச நாள்லயே ஹையஸ்ட் ஸ்கோரையும் எடுக்கிறாரு. இது ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும் இல்லை, என்ன கிளாஸ் எடுத்தாலும் எல்லாத்துலேயும் இட்டாச்சி தான் டாப்பாக வராரு. எல்லா விஷயத்தையும் ரொம்ப சீக்கிரமாகவே லேர்னும் பண்ணுறாரு. ஒட்டுமொத்த டீச்சர்ஸும் இவரை ஒரு ப்ராடஜியாக பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸை விட ரொம்ப ஏர்லியாகவே இட்டாச்சி கிராஜுவேஷன் எக்ஸாமை எழுதுறாரு. அதில் நல்ல ஸ்கோர்ஸையும் எடுக்கிறாரு. இட்டாச்சி அப்போவே கெனிங் லெவல் டேலண்ட்டை பொசஸ் பண்ணுறதால இவரோட கிளாஸ்மேட்ஸ் இட்டாச்சியை ரொம்ப ஆச்சரியமாக பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இட்டாச்சி ஒரு வழியாக கிராஜுவேட் ஆன அப்புறம் நிறைய ஷினோபி ஹிஸ்ட்ரியை படிக்கிறாரு. நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாரு. அப்போதான் டான்சோ இட்டாச்சியை மீட் பண்ணுறாரு. இட்டாச்சி பீஸை விரும்புகிறத தெரிஞ்சுக்கிட்ட டான்சோ பிளட்ஷெட் மட்டும்தான் ஃபீஸை கொடுக்கும்னு அவரை மேனிப்புலேட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இட்டாச்சி டீம் 2ல ஜாயின் பண்ணுறாரு. அவரோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் இவர் ஜூனியர் லெவல் ஸ்கில்ஸை பொசஸ் பண்ண கோனஹா எல்டர்ஸோட அட்டென்ஷன் இட்டாச்சி பக்கம் திரும்புது. இட்டாச்சியோட ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜை புரிஞ்சுக்கிட்ட ஃபுகாக்கோ கிளான் மீட்டிங்ஸ்க்கு இட்டாச்சியை அலோவ் பண்ணுறாரு. கிராஜுவேட் ஆகி 1 வருஷம் ஆன அப்புறம் இட்டாச்சி அவரோட நிஞ்சிட்சுவை மாஸ்டர் பண்ணுறாரு. டீம் 2 தொடர்ந்து நிறைய மிஷன்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதால இவங்களுக்கு ரொம்ப பெரிய மிஷன் ஒன்று வருது. ஆமாம், லீஃப் வில்லேஜோட டைமியோவையே காட் பண்ணுற ஒரு மிஷனை இட்டாச்சிக்கு கொடுக்குறாங்க. இந்த மிஷனை டீம் 2 பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு மாஸ்க் மேனால் டைமியோவோட கான்வாய் அட்டாக் செய்யப்படுது. இட்டாச்சியோட ரைவலான டென்மாவை அவரோட கண்ணு முன்னாடியே அந்த மாஸ்க் மேன் கொள்றாரு. இதனால இட்டாச்சி ஷேரிங்கனை அவைக் பண்றாரு. அந்த ஏற்குள்ளேயே ஷேரிங்கனை மாஸ்டரும் பண்றாரு. 10 வயசுலயே இட்டாச்சி சூனின்னா மாறிடுறாரு. 11 வயசுல ஆன்போல ஜாயின் பண்றாரு. இட்டாச்சி ககாஷி அத்தாக்கேக்கு கீழே ஒர்க் பண்றாரு. ககாஷி கூட இருக்கும்பொழுது இட்டாச்சி ககாஷியோட ஷேரிங்கன் மேல அதிக இன்ட்ரெஸ்ட்டை காட்டுறாரு. ஒரு நான் உச்சியா மெம்பர் ஷேரிங்கனை பொசஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு உச்சியாக்கு ஈக்குவலாக அந்த ஷேரிங்கனை ககாஷி யூஸ் பண்ணுறதை பார்த்து இட்டாச்சி ஷாக்கும் ஆகல. ஒரு கட்டத்தில் ககாஷியும் இட்டாச்சியும் ஒன்றா ஒர்க் பண்ணுறாங்க. இது வரைக்கும் இட்டாச்சியோட லைஃப்பில் பெரிய ட்ராஜடி எதுவுமே நடக்கலை. ஆனால் எப்போ இட்டாச்சி டான்சோவோட கண்ட்ரோலுக்கு போனாரோ அப்போ தான் எல்லாமே மாற ஆரம்பிச்சிது. ஒரு பக்கம் இட்டாச்சிக்கு டான்சோவால் சில தொல்லைகள் வர ஆரம்பிச்சுது. இன்னொரு பக்கம் இட்டாச்சியோட ஃபாதரான ஃபுகாக்கோ ஒரு பெரிய கலவரத்தை ஸ்டார்ட் பண்ண ரெடியாக இருந்தார். ஏன்னா டோபிராமா காலத்தில் இருந்து இருசன் காலம் வரைக்கும் உச்சியாஸை ஒரு டேஞ்சர்னு சொல்லிட்டு அவங்கள எப்பவுமே ஒதுக்கியே வச்சிருந்தான். உச்சியா கிளான் பீப்புள்ஸை கோனஹாவோட ஷினோபிஸா யாருமே பார்க்கறதே. சிம்பிளா உச்சியாஸை வெறும் வெப்பனா மட்டும்தான் வில்லேஜ் கவுன்சில் பார்த்தாங்க. இதனால ஒரு பெரிய வார கோனஹாக்கு அகைன்ஸ்டா உச்சியா கிளான் பண்ண நினைச்சாங்க. ஒட்டுமொத்த கோனஹாவையும் உச்சியா கிளான் டேக் ஓவர் பண்ண நினைச்சாங்க. இட்டாச்சி டான்சோவோட ஆன்புல சேர்ந்தது ஃபுகாக்கோ ஒரு நல்ல விஷயமா பார்த்தாரு. இட்டாச்சியை ஒரு ஸ்பையா ஃபுகாக்கோ இருக்க சொன்னார். ஆனால் இட்டாச்சி டபுள் ஏஜென்ட்டாக மாறி உச்சியா மீட்டிங்ஸில் நடக்கிறத 3rd ஹோகாகே கிட்ட ரிப்போர்ட் பண்ணியிருப்பார். இப்படி இட்டாச்சி பண்ணதுக்கு ஒரு ரீசனும் இருக்குது. இட்டாச்சி ஒருவேளை உச்சியா கிளான் பக்கம் நின்னா அது இன்னொரு வாரை உருவாக்கும்.
ஆனால் வில்லேஜுக்கு சப்போர்ட் பண்ணால் வில்லேஜ் கவுன்சிலும் தேர்ட் ஒக்காகேவும் ஒரு பீஸ்ஃபுல்லான டிசிஷனை எடுப்பாங்கன்னு அப்போ அவர் நம்பினார். இட்டாச்சி இந்த எல்லா விஷயத்தையும் ஷிசுயி கிட்ட சொல்லியிருப்பார். ஷிசுயிவும் அவரோட பவர்ஃபுல் கெஞ்சுட்சுவான கொட்டோராமட்சுகாமியை உச்சியா லீடர்ஸ் மேலே யூஸ் பண்ணலாம்னு நினச்சிட்டே இருப்பார். ஆனால் அதுக்குள்ளேயே டான்சோ ஷிசுயோட ஐயை திருடி இருப்பார். ஷிசுயி எப்படியோ அங்கேருந்து தப்பிச்சு வந்து இட்டாச்சி கிட்ட இந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு அவரோட இன்னொரு ஐயையும் கொடுத்துட்டு வில்லேஜை எப்படியாச்சு காப்பாத்துன்னு சொல்லிட்டு இறந்துருப்பாரு. அப்போதான் இட்டாச்சி அவரோட மங்கைக்கு ஷாரிங்கன்னு அவாய்ட் பண்ணி இருப்பார். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கூட இட்டாச்சி இருசன் கிட்ட உச்சியா கிளான் மீட்டிங்ஸ் பற்றி ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தார். ஒரு ஸ்டேஜில் உச்சியா கிளான் மெம்பர்ஸ்க்கே இட்டாச்சி மேலே டவுட் வர ஸ்டார்ட் ஆகுது. ஃபுகாக்குவும் இட்டாச்சி உச்சியா கிளானை பெட்ரே பண்ண போகிறத புரிஞ்சுக்கிட்டே இருந்திருப்பார். இருசன் உச்சியா கிளான் கூட இப்போவும் ஒரு பீஸ் ட்ரீட்டி மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ண சொல்லியிருப்பார். ஆனால் டான்சோ இதுக்கு மேலே உச்சியாஸ் நம்ம சொல்கிற பேச்சை கேட்க மாட்டாங்க, அதனால் அவங்கள வைப் அவுட் பண்ணுறது தான் ஒரே வழின்னு இருசனை கன்வின்ஸ் பண்ணி இருப்பார். அதுக்கப்புறம் இட்டாச்சி கிட்ட பேசின டான்சோ ஒட்டுமொத்த உச்சியா கிளானையும் இட்டாச்சியோட கையாலேயே வைப் அவுட் பண்ண சொல்லியிருப்பார். ஆனால் சாஸ்கேவை மட்டும் உயிரோடு விடுறதுக்கு ஒத்துக்கிட்டே இருந்திருப்பார். இட்டாச்சியும் இதை அக்செப்ட் பண்ணியிருப்பார். இட்டாச்சி இதை ஏன் அக்செப்ட் பண்ணாரு, உச்சியா கூட சேர்ந்து ஃபைட் பண்ணியிருந்தா டான்சோவை கொண்டு இருக்கலாமேன்னு இப்போ நீங்கள் கேட்கலாம். ஆனால் இட்டாச்சி நாவலில் இதை வேற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது டான்சோ ஒட்டுமொத்த உச்சியா கிளானையும் அவரோட ரூட் மெம்பர்ஸை வச்சு சரௌண்ட் பண்ணி இருப்பார். இதை தாண்டி அபுராமி கிளான் மெம்பர்ஸோட பாய்சன் பக்ஸை உச்சியா காம்பவுண்ட்குள்ளே விட்டுருப்பார். ஒருவேளை இட்டாச்சி இதை அக்செப்ட் பண்ணலன்னா டான்சோ இதை யூஸ் பண்ணி பாதி கிளானை கொண்டுடுவார். டான்சோ அபுராமி கிளான் மெம்பர்ஸ் பக்கை யூஸ் பண்ணி சாஸ்கேவையும் கொண்டுடுவார். இதனால் வேறு வழியே இல்லைன்னு தான் இட்டாச்சி இதை அக்செப்ட் பண்ணி இருப்பார். கடைசியாக அவரோட ஒட்டுமொத்த கிளானையும் வைப் அவுட் பண்ணி இருப்பார். அஃப்கோர்ஸ் இதில் ஒபிட்டோட பங்கும் இருக்குன்னு தெரியும். ஆனால் நம்ம ஸ்பெஷலாக இதில் இட்டாச்சியை பற்றி மட்டும் பார்க்குறதால அவரை பெருசாக மென்ஷன் பண்ணாமல் விடுறேன். இப்படி இட்டாச்சி ஒட்டுமொத்த கிளானையும் காலி பண்ணிவிட்டு சாஸ்கேக்கு இட்டாச்சி ஒரு பெரிய மான்ஸ்டருங்கிற இமேஜை கிரியேட் பண்ணிட்டு போயிருப்பார். அதுக்கப்புறம் டான்சோவை இட்டாச்சி மீட் பண்ணி வார்ன் பண்ணியிருப்பார். ஒருவேளை சாஸ்கேக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா லீஃப் வில்லேஜோட சீக்ரெட்ஸை மற்ற நேஷன்ஸ்க்கு வித்துருவேன்னு பிளாக்மெயிலும் பண்ணியிருப்பார். இதனால் டான்சோ சாஸ்கேவை எதுவும் பண்ணியிருக்க மாட்டார். இதுக்கப்புறம் அகாட்சுகியில் ஜாயின் பண்ண இட்டாச்சி அகாட்சுகி பற்றின இன்டெல்லை லீஃப் வில்லேஜுக்கு கொடுத்துருப்பார். இட்டாச்சி லீஃப் வில்லேஜுக்கு த்ரெட்டாக இருந்த இந்த அகாட்சுகியை டெஸ்ட்ராய் பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பார். ஆனால் ஒபிட்டோவோட சீக்ரெட்ஸ்னால இட்டாச்சியால் இதை செய்ய முடியாமலே போயிருக்கும். ஒரு ஸ்டேஜில் அவர் ஆசைப்பட்ட மாதிரியே சாஸ்கேவோட கையாலேயே இட்டாச்சி இறந்து போயிருப்பார். இப்படி தான் இட்டாச்சியோட லைஃப் எண்ட் ஆச்சு. சரி, இப்போது நாவல் கண்டென்ட் அண்ட் அன்னோன் ஃபேக்ட்ஸை பற்றி பார்ப்போம். இந்த ஒன் அண்ட் சீங்கிறது சீரீஸில் ரொம்பவே ரேர். இதை மினாட்டோ இருசன் மாதிரி சில ஷினோபிஸ் தான் பண்ணியிருக்காங்க. இந்த ஒன் அண்ட் சீல்ஸை யூஸ் பண்ண தெரிஞ்ச சில ஷினோபிஸில் இட்டாச்சியும் ஒருத்தர். நிஞ்சா அகாடமிலேயே இட்டாச்சி தான் டாப் 2 ஸ்கோரை வச்சுருக்காரு. ஃபஸ்ட்டு யாராக இருப்பான்னு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நருட்டோ சீரீஸ்க்கு உலகம் முழுக்க நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அதுலேயும் இட்டாச்சிக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்படி சாதாரண மக்கள் மட்டும் இட்டாச்சிக்கு ஃபேனாக இல்லை. இந்த கதையை எழுதின கிஷிமோட்டோவே இட்டாச்சிக்கு ஃபேனாக இருக்கிறதா சொல்லியிருப்பார். ஜிராயா வர்சஸ் இட்டாச்சி, இதில் யார் பவர்ஃபுல்னு ஃபேன்ஸான நம்ம தான் சண்டை போட்டுக்கிறோம். ஆனால் கிஷிமோட்டோ இதுக்கு ரொம்ப சேஃபான ஆன்சரை பண்ணியிருக்காரு. நருட்டோ டேட்டா புக்கில் இட்டாச்சி அண்ட் ஜிராயாக்கு ஈக்குவலான ஸ்டாட்ஸை தான் கிஷிமோட்டோ கொடுத்துருக்காரு. இந்த 2 கேரக்டர்ஸ்க்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு கிஷிமோட்டோ சேஃபான ஒரு பிளேவை அப்போவே பண்ணியிருக்காரு. இட்டாச்சிக்கு என்னதான் நிறைய பேர்டன் இருந்தாலும் இவருக்கும் ரிலாக்ஸேஷன் ஒன்று வேணும் இல்லையா? இதுக்காக இவர் தனியாக ஒரு ஹாபியவே வச்சுருக்காரு. ஃப்ரீ டைமில் இட்டாச்சி ஜாப்பனீஸ் கஃபேல போய் ரிலாக்ஸ் பண்ணுவாராம். இதையே இவரோட ஹாபியாகவும் வச்சுருக்காரு. இட்டாச்சிக்கு சாஸ்கே மேலே எவ்வளோ பாசம் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது எந்த அளவுக்குன்னு தெரியுமா? இதை நீங்கள் தெரிஞ்சுக்க ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். இட்டாச்சி நாவலில் ட்வின் பிரதர்ஸ் கிசாமேவை பேரலைஸ் பண்ணி இருப்பாங்க. இட்டாச்சியும் கிட்டத்தட்ட கொல்ல பார்த்துருப்பாங்க. ஆனால் இட்டாச்சி அவங்கள ஓவர் பவர் பண்ணியிருப்பார். கடைசியாக அவங்கள கொல்லுவாருன்னு பார்த்தா அப்படியே விட்டு போயிருப்பார். ஏன்னா அந்த பிரதர்ஸ் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அதிக பாசம் வச்சுருப்பாங்க. இது இட்டாச்சிக்கு சாஸ்கேவை ஞாபகப்படுத்தி இருக்கும். அந்தளவுக்கு இட்டாச்சி சாஸ்கே மேலே அன்பை வச்சுருக்காரு. இட்டாச்சியோட ஃப்ரெண்ட்னு சொன்ன உடனே நமக்கு ஷிசுயி தான் ஞாபகத்துக்கு வருவார். ஆனால் இட்டாச்சியோட இன்னொரு ஃப்ரெண்ட் ப்ளஸ் ரைவல் ஒருத்தர் இருந்தார். அதுதான் டென்மா.
டென்மாக்கு 90s இன்சிடென்ட்க்கு உச்சியா கிளான் தான் காரணம்னு அவரோட பேரண்ட்ஸ் சொல்லி வளர்த்துருப்பாங்க. இதை டென்மா நம்பிட்டு இட்டாச்சியை பிகினிங்ல இருந்து புள்ளி பண்ணி இருப்பாரு. ஆனால் ஒரு கட்டத்தில் இவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸாக மாறியிருப்பாங்க, நல்ல ரைவலாகவும் மாறியிருப்பாங்க. ஆனால் ஒபிட்டோ இந்த டென்மாவை கொண்டு இருப்பார். இந்த இன்சிடென்ட் தான் இட்டாச்சி ஷேரிங் அண்ட் அவேக்கனிங்கை ட்ரிகர் பண்ணி இருக்கும். இட்டாச்சி அவரோட உயிரை சாஸ்கே கையில் தான் விடணும்னு நினச்சிருப்பாரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே இட்டாச்சியோட சிக்னஸ் அவரை கொல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கும். இதனால் இட்டாச்சி அவரோட லைஃப் டைமை கொஞ்ச நாள் எக்ஸ்டெண்ட் பண்ண ஒரு ட்ரக்கை எடுத்திருப்பார். இந்த ட்ரக்கை 2 பிரதர்ஸ் தான் வித்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த ட்ரக்கை அடைய வேறு சில பேரும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பிரதர்ஸை கொண்டுட்டு இந்த ட்ரக்கை திருட அந்த கேங் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் இட்டாச்சி அந்த கேங்கோட ஒரு தடவை இல்லை 2 தடவை சண்டை போட்டு அந்த பிரதர்ஸை காப்பாற்றி இருப்பார். இந்த ஃபுல் ஸ்டோரியை வச்சு ஆல்ரெடி ஒர்க் போயிட்டுருக்கு. அதெல்லாம் அடுத்தடுத்து வரும். லாஸ்ட்டாக இப்போ நம்ம பார்க்குற இட்டாச்சி உண்மையான இட்டாச்சியே கிடையாது. இவருக்கு இனிஷியலாக வேற ஒரு பிளானை தான் கிஷிமோட்டோ வச்சிருந்திருக்காரு. இட்டாச்சியை பிகினிங்கில் ஒரு வில்லனாக தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்காரு. இவருக்கு கீழே 70 ஷினோபிஸ் இருப்பாங்க. இந்த டீம் பேர் இட்டாச்சி ஸ்குவாட்னு வச்சுருக்காங்க. இவரோட டிசைனும் இப்போ நம்ம பார்க்குற மாதிரி இல்லாமல் சின்ல கிராஸ் மார்க்கோட வித்தியாசமான காஸ்டியூமோட தான் கிஷிமோட்டோ பண்ணியிருக்காரு. அப்புறம் இது எல்லாத்தையும் மாற்றிட்டாரு. இட்டாச்சிக்காக வச்சிருந்த எல்லா எலமெண்ட்ஸையும் யூஸ் பண்ணி தான் டான்ஸோங்கிற கேரக்டரை உருவாக்கியிருப்பாரு. டான்ஸோட ஃபேஸில் இருக்கிற கிராஸ் மார்க்ல இருந்து அவருக்கு கீழே இருக்கிற ரூட் டீம் வரைக்கும் எல்லாமே இட்டாச்சியோடது தான். இப்போ நம்ம பார்க்குற இந்த இட்டாச்சி கடைசியாக எழுதப்பட்டது தான். இந்த கேரக்டர் யாரை இன்ஸ்பயர் பண்ணி உருவாக்கப்பட்டிருக்குன்னு நான் வேற வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதுபடி பார்த்தா டான்ஸோ தான் உண்மையான இட்டாச்சியாக இருக்காரு. அவ்வளோதான் கைஸ், இன்னைக்கான வீடியோவில் இட்டாச்சி பற்றின ஆல் இன் ஆலை பார்த்துருப்போம். அடுத்து யாரோட ஆல் இன் ஆல் வீடியோ வேணும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.